ஜெபம் பண்ண கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியே பரிசுத்த அலங்காரத்துடன் உண்மை நாங்கள் தொழுது செய்திக்க தேவரே தந்திருக்கிற இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆவியோடு கருத்தோடு பாடி புகழ தேவரீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்த முடியும். பரிசுத்த சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க ஏற்ற கிருபை தான் ஆரம்பம் முதல் நிறைவரை மாறாத பிரசனம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாகும். பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்பட ஏற்ற அனுக்கிரகத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவும் எழுந்து நின்று ஆராதனை கீதம் 412 கீதம் 28 பாடுவோம். ஆராதனை கீதம் 412 கீதம் 28. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் துதி ஆராதனையாய் இந்த ஆராதனையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒருமித்து சில பாடல்களை பாடுவோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உளையான சேற்றில் நின்று நம்மை தூக்கி எடுத்தவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். அந்த ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரராகவே இருக்கிறார். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்ற பாடலை நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம்.
அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் நிலையான செக்கிலிருந்து எடுத்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உனக்கு உதவாத இல்லை உருவாக்கி உயர்த்தின தெய்வமே ஒன்றைக்கும் உதவாத எல்லையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே ஒன்றைக்கும் உதவாத எல்லையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஜீவன் சிறு பலன் தந்து காத்தீரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் நீயும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா தொடர்ந்து நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மலமாகவில்லை என்று மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் மாறாதவர், நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர். அந்த நம்பத்தக்க உண்மை நிறைந்த நம்மை அழைத்து இந்த நாள் வரைக்கும் கரம் பிடித்து நடத்தி வருகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவனமாய் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். Thank
கரம் பிடித்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் கரை சேர்த்து மகிழ்கிற தேவன். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். இருக்கிற இடங்கள்ல அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த கடைசி சரணத்தை நாம் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கண்களை மூடி நம் சில நிமிடங்கள் நம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய துதியை செலுத்துவோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நம்பினோரை என்றும் கைவிடாததே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபடியே நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமல், தம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு எடுபட்டு போகாமல் அவர் நம்மேல் மனதுருக்குமுடையவராக இருக்கிறபடினால் அவருடைய கிருபைக்கு பாத்திரராய் நம்மை வணைந்து கடைசி வரை நடத்துவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். இதனாலே நாம் சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்தொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்கள் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற அந்த ஆரவாரத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற அந்த போற்றுதற்கு உரியவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே சொந்தம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஞானத்துக்கும் வல்லமைக்கும் கனத்துக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். அபாத்திரரான ஒருவரை நாம் ஆராதிக்கல. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் பலனுக்கும் பாத்திரராகவே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறீரே, இதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று மோசேக்கு இருக்கிறேன் என்று உண்மை வெளிப்படுத்தின கர்த்தர், இஸ்ரவேல் மூப்பரிடத்தில் போய் சொல்லு என்று சொன்ன கர்த்தர், இன்றைக்கு நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறீர், எங்க நடுவில் இருக்கிறீரே, இதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் போது சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. அவர் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஒருவேளை நம்முடைய உறவுகள் பாதையிலே பிரிந்து போகலாம், ஒருவேளை நம்முடைய நம்பிக்கைகள் தோற்று போகலாம், ஆனால் நாம் நம்பத்தக்க உண்மையுள்ள கர்த்தர் கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். வானம் பூமியும் ஒளிந்து
ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, கடைசி வரை கூட இருந்து என்னை நடத்துகிற ஒரே மகா பெரிய சர்வபலமுள்ள கர்த்தராய் நீங்க இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்துக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 50ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் ஸ்தோத்திர பலி இடுவோம் என்றால் மனிதனை அல்ல, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை உருவாக்கின கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். தேவ சாயலாகவே அவனை உருவாக்கினார். அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சகலத்தை படைத்தவர், சகலத்தின் மேலும் ஆளுகை நிறைந்தவர், அவர் சகலத்தின் ஆளுகை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி. அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, சகலத்தை உம்முடைய சர்வ வல்லமையினால் நீர் உருவாக்கி இருக்கிறீரே, என்னையும் உம்முடைய சாயலிலே உம்முடைய சர்வ வல்லமையின் மகத்துவத்தினாலே உம்முடைய பரிசுத்த கரத்தின் கிரியையாய் என்னை உருவாக்கினீரே, ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன ஆண்டவர் தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்னே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் என்னுடைய சனம், நான் உன்னுடைய தேவன் என்று அவர் உரிமை பாராட்டுகிறவர். என்னுடைய சனம், நான் உன்னுடைய தேவன் என்று அவர் உரிமை பாராட்டுகிற கர்த்தர். என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? இந்த உலகத்தின் சொந்தங்கள் சில சந்தர்ப்பங்களிலே நம்மை உரிமை கொள்ள தவறி போகலாம். ஆனால் எங்களை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்போதும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரிதா இருக்கிறபடினா நம்மை உரிமை பாராட்டுகிறவராகவே இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறதே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் நம்மை விசாரிக்கிறவர். உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:15, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாயானவள் தன் பிள்ளையை மறந்து போனாலும் சரி, ஸ்திரியானவள் தன் பெற்றெடுத்த பாலகனை மறந்தாலும் சரி, எங்களை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம ஒருபோதும் அவர் நம்மை மறக்க மாட்டார். ஆண்டவர் நம்மை மறவாது நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற கர்த்தர். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். வேதத்தில் வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சுத்த இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனத்துக்கு தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்ல தேவன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வருவேன் என்று சொன்னவர், இதோ சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்னவர், நீர் வருகிறவராகவே இருக்கிறதற்காய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் மேகத்தின் மேல் பிரதான தூதனுடைய எக்காலம் முழங்க, தேவ தூத தொனி முழங்க வருகிறவராக இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இன்னைக்கு பூமியிலே இயேசு கிறிஸ்து சொல்லி போன வருகையின் அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழுப்பி நிற்கிறது. ஒருவரை ஒருவர் குறைசாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள்,
நன்மைகள் இன்னைக்கு பெருக்கெடுத்து உலகத்திலே உருவாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரின் வருகையின் அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரரை கர்த்தர் கண்ணோக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இன்னைக்கு பூமியில இருக்காங்களா என்று கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விசை நம்மை காட்டுவோமா? அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வுள்ள, உம்மை தேடுகிற உணர்வு பெற்ற ஒரு ஜனமா என்னை நீங்க மாற்றுங்கப்பா. உணர்வற்ற ஒரு ஜடமான வாழ்க்கை என்னை விட்டு எடுக்கப்பட்டு போகட்டும். உம்மை ஆராதிக்கிற உணர்வு பெற்ற ஒரு ஜனமாய், உம்முடைய பரிசுத்த சந்ததியாய், உம்முடைய பரிசுத்த வித்தாய் என்னை மாற்றுங்க. நீங்க இன்னைக்கு பரிசுத்தமாக்குங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, என்னை நீங்க பலப்படுத்துங்கப்பா, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்னே ஒன்றுதான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் வேற எதுவும் ஆஸ்தியும் இல்ல, ஐஸ்வர்யத்தையும் இல்ல. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல். நம்முடைய ஆத்துமாவிலே மனம் திரும்புதல் வேணும். நம்முடைய ஆவி ஆண்டவருக்கு பிரியமாய், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? அப்படி இந்த நாளில என்னை நீங்க பரிசுத்தமாக்குங்க. ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை காணும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தேடும் சுத்த ஜோதி ஆரோக்கியே வேலையில் ஆடியான் நெஞ்சம் வாரீரோ. ஆரோக்கியே வேலையில் ஆடியான் நெஞ்சம் வாரீரோ. ஆரோ தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாம் உள்ளார்ந்த கோலத்தை. ஆரோ தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாம் உள்ளார்ந்த கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில்
கிருபையும் பரிசுத்தம் நல்ல தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளாய் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க தேவரீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஆவி ஆத்மா சரீரத்தை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை நான் பாவமர கழுவி சுத்திகரித்து உம்முடைய சொந்த ஜனமாய் என்னை முத்தரித்து காத்துக்கொள்ளும்படியா சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட அருள்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொண்டு நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த விவாக அறிக்கைகள். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் திரையபுரம் சேகரம் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை சார்ந்த திரு எஸ் அருணாச்சலம் அருள்குமாரர் செல்வராஜும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் மது சேகரம் நமது திருச்சபை சார்ந்த திரு முனியசாமி அருள்குமாரத்தி ஜேசு கனியும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் திரையபுரம் சேகரம் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை சார்ந்த திரு டி ஏசுதாசன் ராஜா அருள்குமாரர் ஒய் டேனியல் ராஜும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் அவர் சேகரம் நமது திருச்சபை சார்ந்த திரு எஸ் துரைராஜ் அருள்குமாரத்தி டி மரியாலும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று அறிவீர்கள் என்று சொன்னால் எழுத்தின் மூலமாக சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட இருக்கிற மணமக்களுக்காய் நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தந்து குடும்ப வாழ்வை இணைக்க ஆசீர்வதிக்கும் தகப்பனை, திருமணத்தின் மூலமாக குடும்பமாக இணைக்கப்பட இருக்கிற இந்த பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த நிலைக்கும் இந்த அடியாரை ஆயத்தப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே இந்த பரிசுத்த கரத்தினால் ஏற்ற நாளிலே இந்த பிள்ளைகள் கணவனும் மனைவியுமாக சேர்த்து இணைக்கப்பட்டு குடும்ப வாழ்வின் சகல நன்மைகளையும் தேவ சன்னிதானத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ள கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. இன்னும் கர்த்தருடைய நாமத்திற்காக ஆராதனை கீதம் 524 கீதம் 175 பாடுவோம். ஆராதனை கீதம் 524 கீதம் 175. ஆ
ஜெபமன கிடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகிற இரண்டாவது ஓய்வு நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பரிசுத்த சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் தந்திருக்கிற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கு நிறைவேறத்தக்கதால் எங்களை போதித்து பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து நிறைவேற்ற பலன் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பேர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகிற இரண்டாவது ஞாயிறை காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணிக்குள் பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நாம் அதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இந்த நாளிலே திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாய் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் உபசரிப்புக்கான அழைப்பு. கிறிஸ்துவின் உபசரிப்புக்கான அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த நாளுக்கான சத்திய வசனமாக இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவின் உபசரிப்புக்கான அழைப்பு என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி என்கிற ஆங்கில பதத்திற்கு ஆங்கில விளக்கவரை கொடுக்கிற ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், kindness in welcoming guests or strangers. ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரணை என்கிற அந்த பதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், நம்முடைய விருந்தினர்களை கரிசனையோடு வரவேற்றல். விருந்தினர்களையோ அல்லது விருந்தினர் அல்லாதோரையோ கரிசனையோடு வரவேற்று அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை நன்மைகளை செய்வதற்கு பெயர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி, இல்லையென்றால் உபசரணை என்று தமிழில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவின் உபசரிப்புக்கான அழைப்பு என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்படும் பொருளை நாம் வாசிக்க கேட்ட சத்திய வசனத்தின் அந்த வேத பகுதியை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்தார். Jesus Christ has called his disciples to have a fellowship with him. அவர் தம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாய் அங்கே அவர்களை அழைக்கிறார். வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று அங்கே அழைக்கிறதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உபசரணையின் முக்கியத்துவத்தை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில உண்மைகளை பரிசுத்த வேதத்தை ஆதாரமாய் கொண்டு நான் கோடிட்டு காண்பிக்க ஆசிக்கிறேன். கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தருடைய
பிதாவாய் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற மாபெரும் கிருபையின் ஆசீர்வாதம் என்ன என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை பரிசுத்த வேதத்தை ஆதாரமாய் கொண்டு நான் சுட்டிக்காட்ட ஆசிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களும், சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதமும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் முதல் 8 வாக்கியங்களும், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களும் இந்த நாளின் சிந்தனை பகுதிகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் வேதத்தை சற்று புரட்டி பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் சற்று என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உபசரணையின் பயனாக அருளப்படுகிற தேவ ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம் என்று சொன்னால், hospitality may lead you to the fulfillment of the promise of the Lord. உபசரணை எதற்கு நேராய் நம்மை வழிநடத்தும் என்று சொன்னால், உபசரணை இல்லைனால் உபசரிப்பு கர்த்தரின் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும். உபசரிப்பு கர்த்தரின் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும். நம் வேதத்தை சற்று திருப்பும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே அந்த 18ஆம் அதிகாரத்தின் முதல் 15 வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The son of promise, the son of promise, வாக்குத்தத்தத்தின் மகன் என்பது அந்த அதிகாரத்தின் முதல் பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறேன், ஏற்கனவே கர்த்தரால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுதலாய் அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படும். 99 வயது நிரம்பிய ஆபிரகாமையும் 89 வயது நிரம்பிய சாராளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். 99 வயதுல கத்த சொல்றார். சாராய் அதை கேட்டு அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து நகைக்கிறாள். ஏனென்றால் அவள் பார்த்ததெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அல்ல, அவள் பார்த்ததெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை, அவள் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தாள். பல நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாமும் சாராளை போல ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தையின் வல்லமையே அல்ல, சூழ்நிலையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். சாராள் சொன்ன வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்த அதிகாரத்தை நீங்க சற்று திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசும்போது 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சோம், மனைவியாகிய சாராள் நகைக்கிறது என்ன? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அவன் நகைக்கவில்லை என்றால் நீ நகைத்தா என்று அங்கே ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறதை அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய உபசரிப்பு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலாய் மாற்றி கொடுக்க வல்லமை உடையது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டும். நான் வேதத்தை சற்று திருப்பி பார்க்கும்போது, மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் குடியிருந்து கொண்டிருக்கிறார். பகலின் உஷ்ணமான வேளை, கூடார வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாசலிலே சாய்ந்து கொண்டிருக்கும் போது 3 புருஷர் அந்த வழியாய் கடந்து போகிறதை அவர் காண்கிறார். இவன் ஓடோடி சென்று அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை வணங்கி தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவர்களை வருந்தி அழைத்தான். நீங்கள் வந்து உங்களுடைய கால்களை கழுவி நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற போஜனத்தை புசித்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். You have to come to my tent and refresh yourself. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் வந்து நீங்கள் புசித்து உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு ஏதுவாய் உங்களை இன்னும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை வருந்தி அழைத்தார். அவ்விதமாய் அவர்கள் கடந்து வந்த போது
ஓடி போய் ஆறாள் கூடாரத்தில் இருக்கிற அவனை பார்த்து சொன்னா, 3 படி நல்ல மாவை எடுத்து பிசைஞ்சு அப்பத்தை சுடு அப்படின்னு. யூ ஹேவ் டு மேக் அ கேக். அங்கே அந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். மந்தை குழாய் கடந்து சென்றார், இளம் கன்றை பிடித்தார், ஒரு வாலிபனாகி வேலைக்காரனை அழைத்து அவன் கையில் ஒப்பு கொடுத்து, இதை நன்றாய் சீக்கிரமாய் சமைத்து கொண்டு வாயினா. அவன் அழகாக சமைச்சு கொடுத்தான். வெண்ணையும் பாலும் ஒரு பாலாங்கட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சமைக்கப்பட்ட கன்றை கொண்டு வந்து அவங்க முன்னால் வைக்கிறார். வைத்தவர்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போதான் அங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து பேசுகிறார். உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஒருவேளை அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலங்கள் தள்ளி போகலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகும். அங்கு இறையியல் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போது முதலாவது பிள்ளையை கருத்தரிக்கிற அந்த காலகட்டத்தில் அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் வசனத்தை கொடுத்தார். 113ஆம் சங்கீதத்திலிருந்து கடைசி வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் பேசினார். அதை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் என்னுடைய கல்லூரிக்கு என்னுடைய திருமணத்தை சார்ந்த ஒரு போதகர் என்னுடைய நண்பர்களோடு கூட வந்தாங்க. ஒரு மதியான வேளையில் நான் வகுப்பறையில் இருந்து கீழே இறங்கி வரும்போது என்னை பேர் சொல்லி அழைத்தார்கள். அவர்களை சந்தித்தோன்னு மிகுந்த ஆனந்தம். அவளை எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவர். ஆகவே அவர்களை வரவேற்று, ஐயா கட்டாயமா இன்னைக்கு மதிய உணவுக்கு எங்கள் வீட்டுக்கு வரும். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அவர் சொன்னாங்க, இல்லை நான் சாப்பிட்றேன். இங்கே இப்போதைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால் கட்டாயமாக எது இருக்குதோ அதை தருகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு அதன்படி அவர்கள் வந்தார்கள். எங்களிடத்தில் இருந்ததை கொடுத்தோம். நன்றாக சந்தோஷமாய் அவர்கள் உட்கொண்டார்கள். இறுதியில் அழகாய் ஜெபித்து விட்டு போனார்கள். கர்த்தர் ஏற்கனவே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அவர்கள் ஜெபித்து போன அதே மாதத்தில் நிறைவேறுதலாய் அமைந்தது. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரரை, கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ஜனத்தை நம் மனமும் வந்து கர்த்தருடைய நாமத்தினால் உபசரிக்கும் போது அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தருவார். ஒருவேளை அவர் நம்முடைய முகத்தின் தோற்றத்தை பார்க்கிறது அல்ல, அவர் நம்முடைய அகத்தின் நிலையை பார்க்கிறவர். மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழம் இன்னதென்பதை பார்த்து ஆராய்ந்து அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்கிறவர். இல்லை, நான் வேதத்தை இன்னும் புரட்டி பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அங்கே சூனமியால் என்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எலிசா தீர்க்கதரிசி அவருடைய தேசத்திற்கு, அவருடைய கிராமத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு வரும்போதெல்லாம் அவர் வரவேற்று உபசரித்தார். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனிடத்தில் போய் பேசினால், இவர் கர்த்தருடைய மனுஷன் என்று நான் காண்கிறேன், ஆகவே இவர் தங்கி இருந்து போவதற்கு ஏற்ற ஒரு அறையை அவருடைய மேல் வீட்டறையில ஏற்பாடு செய்யும் சொல்லி கட்டளை போட்டா, குத்து விளக்கு வச்சா, மேஜை வச்சா, நாற்காலி வைத்தா, அவர் தங்குவதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணதை எப்பெல்லாம் வந்தாலும் சந்தோஷமாய் உபசரித்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னலமின்றி செயல்பட்டார். அங்கே வாசிக்கிறோம், எலிசா அழைத்து கூப்பிட்டு பேசுகிறார். கேயாசை பார்த்து சொல்றார், இவளுக்காக நான் ஏதாவது செய்யணுமா? இவ்வளோ ஓடி ஓடி என்னை கவனிக்கிறாளே, ராஜாவின் இடத்திலாவது இல்லை என்றால் வேறு யார் இடத்திலாவது இவருக்காக நான் ஏதாவது பேசணுமா? அவர் சொன்னா, அவ வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது, பிள்ளை இல்லை என்கிற குறை இருந்தா அந்த குறையை அவன் வெளியே சொல்லவே இல்லை. எலிசாவுக்கு முன்பாக, ஐயா எனக்கு தேவை இதுன்னு சொல்லவே இல்லை. என் ஜனத்தின் நடுவில் நன்றாகவே நான் இருக்கிறேன்னு சொன்னான். அந்த குறையிலும் நிறைவை கண்டவள். அதை ஒரு பெரிய பொருட்டா என்னால, அதை ஒரு பெரிய பாரமாய் போட்டு அதை குறித்து அவள் திகைத்து கொண்டிருக்கல, சிந்தித்துக் கொண்டிருக்கல. வாசிக்கிறோம், அந்த வேலைக்காரன் தான் சொன்னான், ஐயா இவள்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, இவளுக்கு பிள்ளை இல்லை. அப்போ தீர்க்கதரிசி அழைத்து சொல்லுங்க, இந்த 1 வருஷ காலகட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவ சொன்ன, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால், இந்த கர்த்தரால் இது நடக்கும், கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆகவே நீ விசுவாசித்து கடந்து போன்னு சொல்லி அங்கே அனுப்புவார். அதே போல பிள்ளை பிறந்தது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, hospitality without secrets or inner agenda may lead you to God's blessing. ஒருவேளை மறைமுகமான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யப்படுகிற ஒரு உபசரிப்பு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்தும். இரண்டாவதாக நம் வேதத்தை வாசிக்கும் போது
எபிரேயருடைய புஸ்தகத்தை நாம் சற்று திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், hospitality may cause you to feed the angel of the Lord. உபசரிப்பு கர்த்தரின் தூதரையும் போஷிக்க பண்ணும். நம்முடைய உபசரிப்பு கர்த்தருடைய தூதரையும் கூட அறியாமல் போஷிக்க பண்ணும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது எபிரேயர் புஸ்தகத்தை நாம் சற்று திருப்போம் என்றால் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கன்க்ளூடிங் மாரல் டிரெக்ஷன்ஸ். அங்கே எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் அந்த முதல் 6 வசனத்துல எப்படி வாழ வேண்டும், ஒரு உண்மையான பக்தி நிறைந்த நல்லொழுக்கம் உள்ள கிறிஸ்தவ ஜீவிப்பதற்கு என்ன காரியங்களை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்கிற கட்டளைகளை முதல் 6 வசனத்துல வைக்கிறார். 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை வாசிக்கும் போது கன்க்ளூடிங் ரிலிஜியஸ் டிரெக்ஷன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதியில ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் தங்கள் மார்க்க ரீதியிலே கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுவதற்கு என்னென்ன காரியங்களை கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதி கற்றுக் கொடுக்கிறது. அந்த முதல் பகுதியை வாசிக்கும் போது அங்கே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கட்டளை, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அங்கே தொடர்ந்து எழுதும்போது சொல்லுகிறார், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு என்று எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவ ஜனம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், God's people must be hospitable. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவ ஜனம் உபசரிக்கக்கூடிய ஜனமாக இருக்கணும். உபசரணையை பெறுகிறவர்களாய் அல்ல, உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தன்னலன்றி செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவருடைய ஜனம் பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கணும். கையேந்தி நிற்க கூடாது. கர்த்தருடைய ஜனம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. நீங்க கொடுக்கும் போது ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை நிச்சயமாகவே தருவார். வேதத்தை சற்று பறக்கும் போது வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 25ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிவுள்ள அந்த வேத பகுதியை நான் வாசித்து பார்க்கணும். கடைசி நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களே, அங்கே மத்தேயு 25:31 சொல்லப்பட்டு, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அங்கே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவராய் இயேசு கிறிஸ்து வலப்பக்கம் நிற்பவரையும் இடப்பக்கம் நிற்பவரையும் நியாயத்திருக்கிறார். செம்மறியாடுகளை வலப்பக்கமாகவும் வெள்ளாடுகளை இடப்பக்கமாகவும் நிறுத்தி அங்கே நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வலப்பக்கம் நிற்பவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து. காரணம் என்ன? அவங்க ஆச்சரியப்படுறாங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தியாகத்தை தீர்த்தீர்கள். நான் வியாதி உள்ளவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலிலே அடைபட்டிருந்தேன், என்னை நீங்க பார்க்க வந்தீங்க. அந்நியனாக இருந்தேன், எனக்கு உதவி செய்தீங்க. எப்பயா இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. மிகவும் சிறியராகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கை செய்து கத்த சொல்ல. இடப்பக்கம் உள்ளவர்களை பார்த்து சொல்லலாம். அங்கே அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்க்கணும்னு சொன்னா, அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்க்கணும். 41ஆம் வசனத்துல, சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னியிலே போங்கள். பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தே நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரமில்லாதிருந்தே நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயிருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அவங்களும் கேட்டாங்க, எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நான் வாசிக்கும் போது, மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இவர்களை உண்மையான உள்ளத்தோடு உபசரிக்கும் போது அறிந்தோ அறியாமலோ சில சந்தர்ப்பங்களிலே தேவதூதரையும் நாம் உபசரிக்கிறோம் என்பதை
மறந்து போக வேண்டும். நம் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் மனோவாவின் குடும்பம். ஒருவேளை அந்த ஸ்திரீயானவளுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய ரட்சகனாக அவன் இருப்பான், அவனுடைய பிறப்பின் போது நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். மனோவா இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவங்க குடும்பமாய் பிரார்த்திக்கிறார்கள், ஆண்டவரே அந்த தூதனை மீண்டும் அனுப்பும், இன்னும் சரியானபடி செயல்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை தாரும். மீண்டும் கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார், கணவனை அழைத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார், எல்லா விஷயத்தையும் விசாரித்தாங்க. சொன்ன காரியம் நான் கொண்டு வந்து உமக்கு ஒருவேளை அந்த வேத பகுதியை நீங்கள் சற்று திருப்பி பார்க்கணும் என்று சொன்னால் நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நாம் திருப்பும் போது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதியின் புஸ்தகத்தின் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவரே நான் உமக்காக போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும் வரைக்கும் நீ காத்திரும். ஆண்டவர் சொன்னார், நீ கொண்டு வந்தாலும் சரி நான் அதை புசிக்க மாட்டேன், நீ செலுத்த வேண்டியது இருந்தால் அந்த படியை கொண்டு வந்து இந்த கல்லில் செலுத்தினான். அங்கே கர்த்தருடைய அக்னி வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. உங்களுடைய பேர் என்ன சொல்லி என்னன்னு கேட்டான், என் பேரை நீ கேட்பானேன், அது அதிசயம் சொன்னார். அந்த அக்னி பட்சிக்கும் போது அந்த அதிசயம் விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை உபசரிக்கிற உபசரிப்பு சில சந்தர்ப்பங்களை அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. வேதம் அதற்கு சாட்சி போகும். கடைசியாக நான் வேதத்தை வாசிக்கும் போது hospitality may turn your emptiness into plenty. Hospitality may turn your emptiness into plenty. உபசரிப்பு உன்னுடைய குறைவை இல்லையென்றால் உன் இல்லாமையை நிறைவுள்ளதாக மாற்றும். வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் என்று சொன்னால் முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது பிரேக்பாஸ்ட் பை த சீ என்று சொல்லப்படுகிறது. கடற்கரையிலே கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சீஷருக்கு அருளின காலை உணவை குறித்து இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும்போது பேதுரு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார், தரிசனமாயிட்டார், எல்லாம் நடந்துச்சு. 8 நாள் கடந்து போச்சு. 8வது நாளில் கிறிஸ்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதை தாண்டி போன பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பேதுரு வந்து எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நான் கடலுக்கு மீன் பிடிக்க போறேன். அவங்க மற்றவங்களாம் சொன்னாங்க, தோமாவும் மற்ற சீசர்களும் நாங்களும் மோடு கூட வருகிறோம்னு சொல்லி நாத்தான்மையில் எல்லாரும் சேர்ந்து கடலுக்கு மீன் பிடிக்கணும். ஆனால் ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. காலையில் கரையில் வந்து பார்க்குறாங்க, அங்கே கறி நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கிறது, அதில் அப்பமும் மீன் இருக்கிறத பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் அவர்கள் அதை முதலிலே உணர்ந்து கொள்ளவில்லை. நீங்க பிடித்ததுல சிலத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு, ஒன்றும் இல்லை. அவங்க ஆண்டவரே ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க போய் படகுக்கு வலதுபுறமாய் உங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி படகுக்கு வலதுபுறமாய் போடு. அவங்க அப்படியே போட்டு திரளான மீன்களால் அந்த வலை நிரம்பிச்சு. ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. ஆனா இப்ப திரளான மீன், வலையை கூட இழுக்க முடியல. அப்பதான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்று பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினாலே தன் மேற்சட்டை கழற்றி கரையில கெட்டிக்கிட்டு கடல்ல குதிச்சுட்டான். மற்றவங்களா கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வராங்க. இப்ப சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அந்த மீன்ல சிலத்தை கொண்டு வாங்க. 153 பெரிய மீனினால் அந்த வலை நிரப்பப்பட்டதும் வலை கிழிந்து போக கொண்டு வந்து போட்டாங்க. யாரும் கேட்கல நீர் யாருன்னு, ஏன்னா அவங்க அறிந்து கொண்டாங்க. அங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காலை உணவு கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இயேசு வந்து அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அங்கே வாசிக்கிறோம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று எழுதப்பட்டது. Your ability without God's guidance may go in vain. ஒருவேளை கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லாத நம்முடைய சுய முயற்சிகளும் தோற்று போகும்.
கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லாத நம்முடைய சுய முயற்சிகள் அனைத்தும் தோற்று போகும் என்பதை நமக்கு உணரச் செய்கிற ஒரு சிறப்பான சம்பவம் தான் இந்த சம்பவம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னவர் மீண்டும் அவங்க அதே இடத்துக்கு திரும்பி போனபோது அதே இடத்துக்கு அவர் தேடி போனார். தேடி போய் அதே சூழ்நிலையில் அவர்களை மீண்டும் சந்தித்து தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. நமக்கு அளிக்கப்படுமோ இல்லையோ, கர்த்தர் மாத்திரமே அருளுவார். ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிற கிருபை பெரியது. இன்னைக்கு உலகமே வியாதியினாலே அழிந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்முடைய கிருபையினால் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வருகிறார். கிருபையை பெற்ற ஜனமாய், அவருக்கு பிரியமாய், அவருக்கு பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் விரும்புகிறபடி உபசரணை செய்வோம். கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் கர்த்தரால் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக.
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களை மறுபடியும் சேர்த்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வருகிற உடைய அனுகிரகங்களுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக கிருபையை ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்ற சந்ததியால் உமக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மையை மகிமைப்படுத்த ஏற்ற அனுகிரகத்தை தேவரீர் எங்களுக்கு தருமணியாய் சொல்லிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களை ஒரு விசை சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தகப்பனை நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க உடைய நித்திய மகிமையோடு கூட சேர்ந்து இழைப்பார் பாக்கியத்தை பெற்ற மாசத்து மனவாட்டியாய் திகழ ஏற்ற கிருபையை எங்களுக்கு தான். விசேஷமாக சுகவீனமாய் பலவீனமாய் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை கூடியுமை ஆராதிக்க இயலாது தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக கிருபைகளை தாரும். தகப்பனுடைய பலவீனத்தின் கட்டுகள் நசனாய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காயத்தின் தழும்புகளின் சர்வ வல்லமையினால் அவர்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த தெய்வீக வல்லமை விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள அப்படியே தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன கர்த்தரின் பரிசுத்த வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறுதலாய் மாற தேவரே கிருபைதான். விசேஷமாக தகப்பனை தடை காலங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்கு சித்தமான வேளையிலே தடைகள் நீக்கப்பட்டு விடுதலையோடு தேவ ஜனம் கர்த்தரை கூடி ஆராதிக்க ஏற்ற அனுகிரகங்களை தகப்பனை உருவாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தடை காலத்தில் ஆண்டவரை மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க இன்னும் அதிகமாய் உங்களுடைய தெய்வீக சமூகத்தை கிட்டி சேர உடைய பரிசுத்த பாதபடியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆண்டவரே நெகேமியாவை போல ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் நிமித்தமாக உங்கள் தகப்பன் விட்டால் செய்த பாவத்தின் நிமித்தமாக உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உங்களுடைய நித்திய பேரின்பத்தை உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை உங்களுடைய தெய்வீக இணைப்பாதலை உங்களுடைய தெய்வீக கிருபையை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் தாழ்த்துவோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உடைய கிருபை நிமித்தம் உடைய சத்தியத்தின் நிமித்தம் உடைய நாமத்திற்கே மகிமை வரும். சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், கரவழித்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீங்காத கிருபை எங்களோடு கூட இருக்கிறோம். நீர் எங்களுக்காய் ஆயத்து பண்ணி வைத்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஏற்ற கிருபை தான். அனைத்து தேவைகளையும் சந்தித்து வருகிற தயவுக்காய் சுதந்திரம் தகப்பனே. எலியாவின் தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறேன். எங்களை போஷித்து வருகிறேன், எங்களை பராமரித்து வருகிறேன், எங்களை பாதுகாத்து வருகிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொண்டாலும் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க உன் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்கள் கிருபையும் சமாதானம் கட்டளையிட கடவர். கீதம் 650, கீதம் 404. Thank you.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் எப்போதைக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய சில கடவுள் கர்த்தருடைய நாமத்தில்